வெளியே உண்டோ தண்ணி இருக்கு. வைக்கலாம் உள்ளுக்குள்ள நிலம் காயாமல் தண்ணி காயாம தூக்கலாமோ தூக்கலாமோ அவன் பிடிச்சாண்டா வேலையால வந்த உடனே வந்து பின்னேயத்துல பாட்டு கேட்கறான் ஒரே லவ் பாட்டா கிடக்கு வேலைக்கு ஆக்கல அது பொம்பளை பிள்ளையோட நினைக்க போறேன்னு பிரியமா மாதிரி போகணும் ஒரு பிள்ளையோட நினைக்கக்கூடாது தெரியும் இல்லை அப்படி இல்லை உண்மையா அப்படி இல்லை சம்பள பிரச்சனை நம்ம தோங்க அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயராம். நீங்கள் இன்றைய தினம் வெங்கனிக்கோடலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்துறையில் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளதாக வந்து நாங்கள் இன்று எடுத்து நிற்கிறோம். இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே ஆச்சு வந்து வீடு வாசல் எல்லாமே வந்து நாங்கள் துப்புரவு செஞ்சு காலமே எங்கள் அம்மா வந்து நித்திர படுக்கையால் வந்து உண்மையாக இன்றைக்கு அம்மாண்டு முகத்தில் நாங்கள் இன்றைக்கு முழிச்சதை வந்து சொல்லியிருந்தா இடையே தம்பி வாடா எல்லாருமா சேர்ந்து வீடு வைக்கா நாங்கள் துப்புரவு செஞ்சு வடிவாக்கா வீடு வாசல் எல்லாத்தையும் வந்து தண்ணியால் கழுவ போகிறோமே. அப்போ அதனால் வந்து அம்மா கூட கொஞ்சம் பிஸியாக நிற்கிறா. 2 நாளாக கூட நாங்கள் வந்து வீடியோ எதுவுமே நாங்கள் பதிவு செய்யலை. கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். ஏன்னா அப்படி தானே. அப்போ அப்பாவுக்கு என்ன அப்பாவுக்குமே வந்து கொஞ்சம் உடம்புல சரியில்லை. ஆளுக்கு வந்து சரியான மாதிரி காய்ச்சலேண்டா வெயிலங்களுக்கு வந்து மேசம்பேல செய்கிறது ஏன்னா. அப்போ உண்மையாக நான் வீடியோ எடுத்து நின்றாலே தம்பியை சொல்கிறது அண்ணா நீ தாண்டா எல்லாத்துக்குமே கழிச்சு நிற்பேன் என்னன்னு சொன்னாலும் ஒரு 2 நிமிஷம் வேண்டாலும் கதைக்க விடண்டா அப்பாண்டு ஒன்று கூட கேட்டுக்கொண்டிருப்பான். அப்போ தம்பி சொல்லுங்கள் உறவுகளுக்கு இங்கிட்ட எப்படி உறவுகள் எல்லாருமே எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம். தவறுதல் ஒன்றுமே நினைக்க நான் 2 நாளாக வந்து தம்பி ரூவன் என்னடா வீடியோ ஒன்றுமே நீங்கள் பவுடையில் 2 மாதிரிக்கு உண்மையாக எங்கிட்ட வேலையும் கொஞ்சம் நாங்கள் பார்க்கத்தானே வேணும். கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். கண்டிப்பாக நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்கான்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுவோம். இதை நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு தர்ற ஆதரவை வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு தரணுமே. அப்போ இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா நேரத்தை கூட பார்த்தீங்கன்னா 7:30க்கு மேலே ஆச்சு இது காலமே. அப்போ நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போய் என் அம்மா மட்டும்தான் தனியாக உள்ளுக்கண்டு நாங்கள் இப்போ தும்பத்தொடியாக நின்று கூட்டிக்கொண்டு நிற்கிறாங்க நம்பி கூட்டிக்கொண்டு நிற்கிறோம் துப்புரவு செய்து நிற்கிறேன். நாங்கள்லாம் போய் தண்ணி எல்லாம் ஊற்றி கழுவோணும். உண்மையாக வீடு வாசல் என்றால் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் நீட் பண்ணி வச்சுக்கத்தானே வேணுமே என்ன அப்படி தானே. தஸ்வின் என்ன கொஞ்சம் அமைதியாக நிற்கிறீங்க என்ன என்ன நீங்கள் தான் யோசிக்கிறாராம் என்ன கதைப்பமண்டு அப்படியே உங்களை தான் எல்லோரும் கேட்குறோம். ஜெர்மனியில் இருக்கிற பாகோனாலேருந்து ஒரு சில பேர் வந்து கேட்குற எப்படின்னு சொன்னால் தஸ்வின் ரூபன் நல்லா கதைக்கிறாருண்டு. நல்லா கதைக்கிறீங்களே. சரி எங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களோட பார்வைக்கு வந்து சேரும். எப்படி படியெல்லாம் பழுக்கிட்டாங்களே அப்படி நாங்கள் நடந்து போவோமா தம்பி? என்னது இப்படியே வாங்க. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எங்களுடைய வசந்த மாளிகை. என்ன நோமலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலம் மட்டுமே இலக்கியில் இதெல்லாம் வந்து நாங்கள் பைக் வசதி என்ன இருந்தாலும் நாங்கள் இதில் விடக்கூடிய மாதிரி சேஃப்டியாக இருக்குது. எங்கே அம்மா காணியில் இந்த எங்களுடைய இதுதான் வந்து நோமலாக நாங்கள் இருக்கிற ஒரு வீடு சரிதானே. அப்போ அம்மா தான் வந்து முற்று முழுவாக வீடுலேருந்து எல்லாம் கூட்டுறையிலேருந்து இப்போ சிவருக்கு எல்லாம் வந்து உறைஞ்சி எல்லாம் கழுவுறையிலேருந்து எல்லாமே வந்து அம்மா தான் செய்ய போகிறா. நாம் வந்து 2 பேரும் வந்து பார்த்து கொண்டு நிற்போம். அம்மா தான் முழுக்களும் செய்ய போகிறா. வசதி வாய்ப்புகளெல்லாம் எடுத்து கொடுப்போம். என்னது டீ ஆட்டி கொடுப்போம். ஏண்டா அம்மா இன்றைக்கு வீட்டில் எப்படி அம்மா கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாவோ அதெல்லாம் நாங்கள் உறவுகள்கிட்ட நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம். அப்போ எங்களுக்கு நல்ல கொமெண்ட்ஸ் வரணுன்ட்டு ஆசைப்படுறீங்க என்ன. நீ கதை எந்தாப்பா நீ கதைக்க மாட்டியாமடாப்பா கதை எந்தாப்பா. சரி ஏமா நாங்கள் இப்போ சோஃபா செட்டெல்லாம் கொண்டு வெளியில் வைப்போம்மா. அப்புறம் என்னென்ன கழுவுற இல்லை அது அப்புறம் நாங்கள் வடிவெல்லாம் வீடெல்லாம் வந்து கழுவி போட்டு வெளியில் உண்டோம். மேசம்பேலைக்கு போகிறவன்ட தம்பி காட்டுறானே
எல்லாம் மாமா அப்படித்தான் அப்படி அங்கே வைங்க அந்த கறி எங்களை கறி இப்படி வைங்க அப்படியே இது கழுவேங்க வணக்கம். ஆமாம் கலப்புறம் அப்படியே இப்படி வச்சா தான் ஒரு இருக்க மாட்டேன் ஏண்டா எங்கள்ட ஊரில் வந்து நாய்க்குட்டியெல்லாம் கூடத்தானே சரி எங்களை வந்து உன்னத்தான் ஒற்றைக்கா தூக்கப்படுகிறோ ஆ சரியான வைக்கியா கிடையாது ஓ நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லை இங்கே பாருங்க ஆள் இங்கே ஆள் இங்கே தம்பி உங்களை இங்கே இருக்கிறது கூட்டி கொண்டு வேலை இல்லை சரியோ இங்கே வேலை போடுவாங்க வாங்க இது காற்று இது என்னத்துக்கு சொல்லுங்க அங்கடாக்கு இது சசினு காத்தடிச்சு விழியா இல்லை வைக்கல சொன்னீங்க இப்போ உங்களை பின்னால் போட்டு நான் பிடிச்சி அடிச்சு கொண்டு போங்க காற்று ரைட் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து ஆ ஓ மை காட் செட்டே தூக்குவோமே எங்களுக்கு பொழுதுபோக்குன்னு சொன்னா இது ஒன்று தான் இருக்கு ஓ உண்மையா வேலையால் வந்த உடனே வந்து பின்னேயத்தில் பாட்டு கேட்குறான் ஒரே லவ் பாட்டாக கிடக்கு அதுதான் ஓ வேலைக்கு ஆக்கல உங்களுக்கு அந்த பாட்டு வேலை வேலைக்கு கல்யாணம் கட்டி வைக்க போகிறோம் தம்பிக்கு அதான் பிரச்சனை உங்களுக்கு துப்புரா பாட்டு கேட்க விருப்பம் இல்லை இல்லை உண்மையாக தான் ஒரே பாட்டு ஒரே லவ் பாட்டு கேட்குறான் லவ் பாட்டு கேட்குறாங்க நீங்களும் விளம்புல நீங்களும் அந்த பாட்டு கேட்கலாம். விடுங்க சும்மா கதைக்க விடுங்க உனக்கு நீங்கள் எங்கே பிள்ளை கண்டுபிடிக்கிற இருக்கிறீங்க ஆ தூங்குங்க இது இந்த ஓட்டத்துக்கு விடுற நீங்களோ என்னது இந்த டெஸ்ட்டு கிடந்து எடுத்துக்கோணுங்க சும்மா பாட்டு கேட்க பாடிக்கக்கூடிய ஆ ரைட் முதலண்டா செந்திரன் ஒரு மாதிரி பாட்டுவலை போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய ஒரு மாதிரி கதைச்சி கேச்சு எடுத்தான் இவன் என்று சொன்னால் இவன் ஒரே பின்னத்தில் வேலையால் வந்து ஒரு பாட்டு போட்டு இருக்கிறான் யார் அம்படினமும் தெரியாம கிடக்கு கேட்குற பாடலாம் அம்மா உங்களுக்கு யார் அம்படினா தெரியாது அதான் பாட்டு போடுறீங்க என்ன செய்யற நிலம் அம்பட்டாலும் சந்தோஷம் இல்லையே ஆ அடுத்தது இருக்கணும் பாஞ்சல் போறாண்டா ஆறு கிடந்த மாதிரி கடந்து இப்படி வைங்க அப்புறம் தூக்கி ரைட் உண்மையா தாச்சின் உண்மையா கதையடா ரெண்டு கதை ஒரு கதைங்க ஆ சொல்லுங்க ஆ உமா கொடுத்து விடுங்க ஒரு கிட்ட இந்த வேல் பிள்ளை தம்பி இதுவெல்லாம் பிள்ளை நேசரி போயில நேசரி இருக்கும் பிள்ளைக்கு ஆள் இப்போ காலம் வெள்ளலன்றோன்னா ஒழும்பி அழுகிறார் ஏன் தாச்சி முட்டி நேசரி போல காரணத்தை சொல்லுங்க. சரி சரி வாங்க சொல்ல வேண்டியா இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கும் ஒரு கதை ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டார்ட்டில் நாங்கள் பாவிச்ச டிவி சரிதானே ஆனால் இந்த டிவி வந்து உண்மையாக வடிவுக்கு தான் வச்சுக்கிறோம் டிவி படம் ஓடாது அம்மா வந்து பழசை மறக்கக்கூடாண்டாக்காண்டி இந்த டிவியை வந்து அப்படியே வச்சிருக்கிறேன் நான் சொன்னேன்மா நம்ம அந்த இதில் கோலுக்க வைப்பான் வெளியில் கொண்டு வீசி விடுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சரிதானே இதுதான் எங்க வருங்கால சுத்தரியா அங்க சீதனமா வச்சிருக்கிற அம்மா அண்ணா ஓ தம்பி கொண்டு வர கல்யாணம் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் இந்த இதுவும் கொடுத்து விட போறோம் இந்த கிளி பொம்மை அடுத்து இந்த பூச்சாடி நாய்க்குட்டி பொம்மை கொண்டு புரியல இல்லை விரும்பினா தாங்க ஒன்று என்ன ஆனால் வரப்போகிற மனைவி வந்து வேணுனா சரி ஓ சொத்தை பார்த்து எனக்கு பழுதாப்பா டிவி பிள்ளைகளுக்கு ஹெல்மெட் ஆ வேலைக்கு எல்லாம் வேண்டி வச்சுக்க இல்லைன்னு அது இது தெரியல இந்த பாப்பில் இது வந்து அம்மா அது உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் தம்பி கொஞ்சம் பெம்பலாக கதைக்கிறது தானே அது வளமை ஆனால் சில நேரங்களில் இந்த சொத்தை வந்து சில நேரங்களில் எனக்கு ஆசை தம்பி ஏன்னா கொண்டு அப்படி விருப்பம் இல்லை உனக்கு தான் தந்து விட போகிறேன் வந்து பெரிய பிள்ளை இந்த டிவி கிடையாது எந்த டிவி அப்போ வேலைக்கே பார்த்தாச்சு போடாங்க சரி பார்த்தா சரி அப்போ ஓ டிவி தூக்கணும் இல்லை தானே ஆட்டு சங்கிலி கிடாக்கு சங்கிலி கிடாக்கு பித்து இதை கொண்டு வரீங்க கனவரசமாகவே இருக்குது சரி ஓகே இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக இப்போ வடிவா நாங்கள் பிராந்தி எல்லாமே வந்து பிள்ளை ரிங்ஸை போட்டு கழுவுவோம் போட்டுட்டு கழுவுவோம் அதான் அடிய மட்டும் ரிங்ஸை வந்து நல்லா போடணும் ஆனால் வேலைக்கு நான் போயிருக்கலாம் போடவே கஷ்டம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு இல்லை வீட்டை என்னென்று நாங்கள் கொஞ்சம் வேலை செய்யத்தானே வேணும்
முதலாவது சிவன்ல இருந்து வருவோமோ உஷாரா வேலையை செய்யும் கூட உஷாரா நீங்கள் கையில போட்டு பார்த்து கொண்டு வந்து இல்லை நான் இந்த இதான் பதம் பார்க்குறேன் கிளந்த சரியா உண்டு பாபம் தண்ணி ஊத்தவா பாபம் பிளாட்டுக்கு ரைட் கொஞ்சம் காண அரேஞ்சோம் எதுக்கு மோத்து அப்போ பிளாட்டு ஊத்தடு என்ன கையால் எவ்வளோ கழுவணும் இல்லை தும்பு தடி இல்லை வேகமா சேல் போடுங்க அண்ணா வேகமா சேல் போடுங்க சும்மா இருந்து கலந்து ஆடும் போல தெரியுமா எங்க போ அலுவல் வந்துட்டு போல சொன்னா வேகமா செய்யணும் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது இந்த பள்ளிக்கூடம் இருக்குது தானே நேரம் கிடக்கு அப்போ 1 மணிக்கு நேரம் கிடக்கு தண்ணியும் வேகமா ஊற்றினா தான் நான் வேலைக்கு முடிஞ்சு வேலைக்கு போகலாம் பார்க்க வேண்டிய நான் பள்ளிக்கூடம் டைமில் நிற்கிறீங்களா உண்மையும் என்ன நீங்கள் யாரும் உங்களுக்கு தரவை போடல சும்மா கதை ஆமா பெருசா ஊற்றே இல்லையா அங்கே பேர் இல்லை ஸோ நான் வீடு வாசல் கொஞ்சம் வேலைக்கு முதல்ல கழுவுறேன் நாங்களானே தண்ணி கொஞ்சம் தட்டு கூத்துறாம்பி அம்மா என்ன ஏறீங்க மேலே மேலே போட்டுறா ஆமா அண்ணா வேலை பார்த்தீங்க தும்புத்தடி கொடுத்தோன்னா நான் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்க பார்க்குறேன் இல்லை வேற காண்டி அண்ணா ஒத்துழைப்பு தாரன் வேலைக்கு நல்லா பிள்ளையா போய் பிடிச்சாண்டு அதுதான் அந்த அம்மா அம்மா இதை எரிஞ்சு விளையாடி கொண்டுக்கிறேன் இந்த கடவுளே கொமெண்ட்ஸை பார்த்துன்னு ராத்திரி பயந்து போனேன் பேட் கொமெண்ட்ஸ் அப்படி கொமெண்ட்ஸா அம்மா பெட்டி அதை டிலீட் பண்ண போட்டு கொண்டு இருக்கிறாங்க விட்டுட்டு நான் டிலீட் பண்ணாமல் அதுதான் இல்லை அவருக்கும் அந்த பேட் காமெண்ட்ஸ் எடுக்கிற அன்னைக்கும் அன்னையோ யாரோ தெரியல எனக்கு கடவுளே அவருக்கும் சந்தோஷப்படுறார் தனக்கு அந்த பேட் காமெண்ட்ஸ் எழுதினாத்தான் ஆள் நித்திர கொள்ளும் 3 நேரம் சாப்பிட்ற மாதிரி ஆனால் பார்த்தீங்க நான் நார்மலாக அதை கழுவுவோம் என்ன இந்த லெவல் சீட்டுக்கு வெள்ளை பெயிண்ட் தான் அடிக்கணும் இந்த சிவருக்கு என்ன கனகாலமாச்சு தானே தச்சின காணையில் முதல்ல நம்ம ரிஞ்சோ போட்டு கொண்டு வர போறீங்க அப்படியே களி கொண்டு போவோமோ என்ன அப்படி தண்ணி ஊற்றி கொண்டு வச்சு தண்ணியை பழிக்கணுட்டேன் தண்ணி அழிக்கணும் பழிக்கணும் ஊற்றி போட்டு ஆ ரெண்டு வாழை ஊதிக்கணும் அவங்களோட உடம்பு ஒரு வாழை காணும் புள்ள ஏடு அப்படின்ட்டு இல்லையா அப்போ ஞாபகங்கள் பிறந்தானே லவ் பண்ணி கட்டினவைக்கு லவ் மறக்க இல்லமோ அம்மாவுக்கு முதல் காதல் இருந்ததோ ஆ அம்மாவுக்கு முதல் காதல் ஒன்றும் இல்லையோனே அம்மா அம்மா சாதுவா பயப்படுறா வீடியோவில் கதைக்க பயப்படுறா சரிங்களா சண்டை வந்தா எங்கே தசன் எதோண்டு எடுத்து நான் கப்பண்டு மாமா தண்ணியில் ஊற்றுறேன் என்ன சோவாசம் இருக்கடா கப்பு சரி புறாந்த சரியோ இது சரியோ ரைட் போடுங்க நான் ஒரு கப்பன் எடுத்துன்னு வரேன் வரும் தச்சேன் பிள்ளைங்க அப்பா தண்ணி அழின வேற நல்ல தண்ணி அம்மா அண்ணன் சிலமனே காண இல்லையாம்மா எங்க பிடிக்கியாம்மா தாடி நான் தான்
அல்றா டே ஆச்சா பிள்ளையா தண்ணி ஊற்றுறாம்பி அது என்ன பண்ணல என்ன பண்ணல ரைட் படங்கள்லாம் பண்ணிட்டாரு விளப்புறம் அதாச்சும் நது விளந்துட சரக்கு பண்ணுறோம் தம்பி உஷார் அண்ணில் தாம்பி உஷார் அண்டு வேலை செய்கிறாப்பா உஷார் அண்டு வேலை செய்கிறாப்பா இல்லை 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 ஆமாம் பெயிண்ட் அடிக்கிறானே இப்போ நோமலாக கழுவி விடுங்கோ அதுக்கப்புறம் அவையில் உறைஞ்சி வேணும் சும்மா இந்த தம்பி நான் தூக்கி வச்சுக்கிறேன் பிள்ளைக்கு குளிக்க வேண்டிய இடம் வந்துட்டேன் ஆ குளிக்க வேண்டிய இடம் வந்து ஆ நீயும் ஜே அப்புறம் விளையாட்டு அப்புறம் எனக்கு ஊற்றி விடல மைக்கடாக்கா கொலிக்க நெஞ்சில் ஓ மைக்கடாக்கு ஏண்டா சாமி நீ வந்து 5 பேர் மைக்கடாக்கு இதில் ஊற்றி விட்டா நீ போய் ஆசைப்பட்டு நீ குளிக்க போகிறான்னு சொல்லி விளங்குதோ ஆ கோவிக்கிறியோடா கோவிக்கிறியோ மைக்கடாக்கண்டா 1.5 லட்சம் வேணும் அப்போ எப்படி 1.5 லட்சம் ஆகும் ஆகட்டு மெட்டி ஜாக்கெட்ட வேலை சொல்லுங்க தண்ணி ஊற்றுட்டேன் இல்லை அப்புறம் ரூமுகளுக்கு அப்புறம் சார்ஜ் எல்லாம் போட்டுக்கூடாது ஃபோனெல்லாம் சார்ஜ் போட்டுக்கூடாது கொண்டாங்க பாப் எதையுமே அப்போ தப்பாக நினைச்சா தப்பாக தான் தெரியும் இந்த பெல்ல பெயிண்ட் அடிக்க சரியாம்மா இல்லை நான் விளைஞ்சி பார்க்குறேன்டாப்பா ஊற்ற போதும் என்ன நீங்கள் மைக் நீங்கள் ரிங்ஸோ எல்லாம் இந்த மைக்குக்கு போடுறீங்க இந்த மைக்குக்கு போடுறீங்க நீங்கள் ஆனால் அம்மா குளிச்ச நீங்களே அம்மா நான் குளிச்ச சரியில்லை தான் அம்மா குளிய மாட்டேன் ரைட் 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 கொடுங்க இந்த சில காணாமா உறைஞ்சி கொண்டு இருந்தா ஊட்டவும் ஆமாம்மா பாமா விடட்டா ஆமா காணோம் ஆமாம் ஆமாம் ஆமா விடுமா ரைட் 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 பிராந்தேனா பிராந்தே ரிட்டோ ஒரு கடை வேணும் ஓ பிராந்தேனா தயாரி பண்ணிருக்கீங்க ஆமா விடுமா சாண பாக்குற உறவுகளை போய் நீங்க மட்டும் வேலை செய்யுங்க வேலை வேணும் இது களியாச்சா தம்பி பிராந்து ரிஞ்சோ தண்ணி ஊற்று தம்பி இதில் கொஞ்சம் ரிஞ்சோ தண்ணி ஆமாம் சார் இப்படி ரிஞ்சோ தண்ணி கொஞ்சம் ஊற்றுறாம்பி அப்படி இல்லையா அப்படி இல்லை கட்டாலில் வந்து கிளீனிங் வேலையும் செஞ்சானே அப்போ பார்ட் டைம் பார்ட் டைம் செஞ்சேண்ணா ஓவர் டைம் வேலை செஞ்சேன் நாங்கள் தான்ப்பா ஆ ப்ரோ இல்லை அப்படி இல்லை உண்மையாக அப்படின்ட்டு இல்லை சம்பள பிரச்சனை நம்ம வந்து நாங்கள்லாம் வேலை செய்வாங்க அப்பா இந்த ஊருக்கு குங்குமம் எல்லாம் கிடைச்சிட்டு
தம்பி தண்ணி எல்லாம் போனோம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வரேன் சாதா ஃபோன் வந்தது அப்போ வந்தவள் காய்ச்சி நீங்களே அப்பாட காய்ச்சி வேணும் அப்பா மெதுவா வேலையை செய்யட்டான் எல்லா இடம் பறக்க தண்ணி ஊத்துறா நான் ஊத்துங்க ஏன்னா தும்பு தெரியல ரிங்சோ இல்லை போடுறேன்டா ஓகே உன்னால் தானே நானே இதுவும் வந்து உண்மையாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் வரும் மேனம்மா காரணம் இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு என்ன தார பொருட்களை பார்த்தீங்களா கண்ணாடி பழுதா போன டிவி பொம்மை வேறு எதுவும் கிடக்கடாப்பா உண்மையா முக்கியமான பொருள் எதை தர சொல்லுமா சோஃபா செட்டை தந்து விடலாம் இந்த இதில் பூட்டி கிடக்கிற டிவியை தந்து விடலாம் சி டிவியும் வேண்டாம் ஓ ஆனால் உண்மையா ஊற்றியாச்சு அது அவ்வளோ அந்த நீங்கள் 2-3 மாதம் தான் கண்ணாடி எடுத்து 2.5 வருஷத்துக்கு மேலே வேணும் இவ்வளோ காலம் ஆற்ற பாவனை எல்லாம் அம்மாட்ட பாவனைன்னு தான் கிடக்கு இப்படி நான் அப்படி பெரும் தன்மை எடுக்க மாட்டேன் அப்போது விளங்குதோ ஆனால் நீங்கள் இப்படி கதைக்கக்கூடாது கிடா வந்துச்சு இப்படி கதைக்கக்கூடாது இப்படி நீங்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஓ நீங்கள் முன்படம் தான் மைக்கோட இருக்கீங்க முன்படம் அதுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் பேசலாங்க பேசலாங்க அப்படின்னு இல்லை மைக்கோல பட்டு உடம்பே ஹீட்டடா தவிர சுவாமி ஊற்றி விட்டுறாது அதுங்க என்ன ஊற்ற இதுன்னு ரைட் பெயிண்ட் அடிக்கிறானேம்மா வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறானே இப்போ ஓகே இருக்கட்டும் அடுத்த கட்டம் என்ன செய்யணும் ஓ ஓ ஓ இல்லை அப்படியே தம்பியே வரங்க அப்படியே தண்ணியை ஊற்றி கொண்டு வர சரி இஞ்சாலையா தண்ணியை ஊற்றி கொண்டு வா இதுலேருந்து இந்த மூலையில் தண்ணி ஊற்றிக்கணும் அப்படியே காலைக்கும் ஊற்றி ரைட் அதான் பிள்ளையாட் நீங்களும் பரவாயில்ல வேலையில் போனோடையா தெரியுது விளக்க வேணே சூ ஒன்றி அப்புவா அது நான் தும்பத்தடியால் கலைக்கிறேன்டா தண்ணி காணாது ஓடிவாங்க இப்போ தான் கதைக்கிறார் மினிஸ்டர் இஞ்சோ தர்ஷன் இஞ்சோ மெல்லமாக நடக்கணும் அப்புறம் பேக் உடஞ்சி ஓடும் செல்லத்துக்கு தம்பி ஓடியா அங்கேயும் தம்பி ஊத்து அப்படி பிராந்தை ரைட் பிள்ளையார் அப்படியே தட்டு அடிக்கடி தண்ணியால் தேஞ்சி ஓடு நிலா கூடுதலாக காலிங்க சரியா பஞ்சே கிடக்க நீ தம்பி நான் அண்ணாண்டா யாருக்கு விளக்கம் கூடவா இருக்கும் அது உண்டா வேலை என்ன மாதிரி நீ தும்பத்தறிய வேண்டி வேலை செய்யறோட்டு பார்க்கிறேன் நான் சும்மா அப்படித்தான் என்ன இது ஆமாம் சரியா ஞால தண்ணி ஊற்றணுமா தம்பி வரணும் எங்க அங்காளி இனிமே அங்கேயே தண்ணி ஊற்றுவோம் தண்ணி பா வந்துட்டியே அங்கேருந்து ஊற்றுறாம்பி அங்கேருந்து ரைட் கொஞ்சம் ஊற்றணும் கொஞ்சம் இப்படி ஊற்றக்கூடாது அந்த மூளைக்கு ஊற்றுறாம்பி அடுத்து அரை நினைக்கணும் அப்போ சரி போல இல்லை அரை நினைக்கிறவனா பிடிக்கலான்னு நினைப்பாங்க இல்லையா ரொம்ப பிள்ளைகளா நினைக்கிறேன் சரி ஆமாம் கழுவினதான் கழுவ வேண்டாம் அப்புறம் காய மாட்டுது தச்சுஞ்சலுவாங்க ரைட் ஆமாம் தம்பிக்கு இதை கொண்டு வந்து கூடம்மா
பிளேண்டி உண்டு இஞ்சி போட்டு சொல்ல உடம்பு கொஞ்சம் சாக்கமாக வேலை செய்ய மாட்டேன் இந்த கை கண்டிருக்கா வெட்டி கதை இருந்து இங்கே வா இங்கே வா நீங்க குடிக்கிறீங்க சரி பாட்டு பாடுங்க ஆமா கலத்தி போகணும் இப்படி அண்ணா கிடக்க குடிச்சு வச்சிருக்கோம் மாமா பொம்பளை பிள்ளைல காட்டி என்ன வேலை செய்யறாங்க எனக்கு உன்னால இப்படி போட்டு பெம்பிள் அடிங்கோண்டாப்பா கதை இல்லைன்னா என்ன இப்படி கேட்குற ஆ ஊற்றி ஆக்குறாங்க சரி அம்பே தம்பி சரியோ பிராந்த முடிஞ்சு இல்லை இது சரி இல்லை இந்த தேவையில்லை பிராந்த காணும் அது முன்பாக்கம் தேவையில்லை இல்லை பிராந்த முன்புலாம் வேண்டாம் எதுவும் காய எவ்வளோ நேரம் சொல்லு அம்பி என்னடா அம்பி செய்கிறா நீ இவராவு ஆ சரியா மற்றபடி கால் கை கழுவுறையில போலங்க சைக்கிளும் தண்ணியாக கழுவிக்கிங்களையா நல்ல மூளை பிள்ளைக்கு உண்ணானே எது ஜம்மா பேட்டாப்பா அம்மா பாவம் வேற குளிச்சு பார்த்து கிடக்கு அம்மா வேணே சே சிரிச்சாலும் அம்மா ஒரு வடிவு தான் சரிம்மா உள்ளுக்கெல்லாம் சரிதானே வீடியோ வந்து முடிப்போமா தம்பி ஆ சச்சின் என்ன மாதிரி சரி ஓகே உண்மைக்குமே பார்த்துருப்பீங்க எங்கள்ட வீடு வந்து இதுதான் அப்போ நோம்பலாக வந்து உள்ளுக்கு எல்லாமே வந்து கோல் எல்லாமே வந்து நாங்கள் நீட் பண்ணி வந்து கழுவிட்டோம் வீடு எல்லாமே ஆனால் சரியாக கஷ்டப்பட்டதா சொல்லுங்க நான் மட்டும்தான் அவ்வளவு தூரம் உண்மையா உறவுகளை தண்ணி அள்ளி திங்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அடுத்தது வந்து சிவர் எல்லாம் வந்து நான் உறைஞ்சி இதாண்டி அப்புறம் தண்ணி எல்லாம் அள்ளிக்கொண்டு வந்து எல்லாம் எங்களை குளிச்சவா அம்மா குளிச்ச வாக்குறத விட பெரிய வேலை குளிச்ச வாக்கு அப்படி எக்கச்சக்கமான வேலையை வந்து தட்ட தனியா இருந்து நான் முடிஞ்சிருக்கிறேன் தம்பிய குளிச்சவா அம்மா குளிச்சவா வேலையில நான் அப்படித்தான் அடுத்தது கட்டமா பாத்தீங்கன்னா இப்ப வீடு வந்து நார்மலா ஃபேன் போட்டுருக்கிறோம் ஃபேன் போட்டு வந்து எல்லாம் கொஞ்சம் பெருசாக காயாது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணித்தியாலங்கள் வேணும் அதனால இந்த சோஃபா செட் இருக்கு தானே இந்த சோஃபா செட் அப்போ இந்த சோஃபா செட்டை வந்து நாங்கள் போய் தூக்கி கொண்டு உள்ளே கொண்டு நாங்கள் வைக்கலாம்னு சொன்னால் நிலம் காய்ஞ்ச தானே வைக்கலாம் வைக்கலாம் தசினை காப்போம் தசின் சோஃபா செட்டு வைக்கலாம் இங்கே நிலம் காயாமல் சோஃபா செட்டு வைக்கலாம் அஞ்சு வரணும் அங்கே பார்த்து சொல்லுங்க வைக்கலாம் உள்ளுக்குள்ள நிலம் காயாமல் அவன் பிடிச்சிட்டான் அவனா அவன் என்ன பிரச்சனை இல்லை என்ன நீச்சல் போற பிளான் இருக்கும் அவரு பொம்பளை பிள்ளையோட கேட்க கூடாது பெரிய மாமா மாதிரி இருக்கணும் ஒரு பிள்ளையோட கேட்கக்கூடாது தெரியும் உங்களோட ஃப்ரெண்டா ரெண்டு பிள்ளைகள் அப்போ அது ஒரு கதை ஒன்று வந்தது எனக்கு எப்படின்னு சொன்னால் இவரை வந்து அங்கே படிக்கிற பொடியன் வந்து தள்ளி விழுத்தி போட்டானா தள்ளி விழுத்தினா இவரோட படிக்கிற பிள்ளைக்கு தானே பிள்ளை என்ன பேருன்னு தெரியல மறந்தும் போச்சு அப்போ அந்த பிள்ளை போய் அவனுக்கு போய் அடிச்சுட்டான் இவர் கோபத்தில் போய் அடிச்சுட்டாரான் திட்டு போய் விழுந்தவனுக்கு என்ன பொம்பளை பிள்ளை உங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளை என்ன செஞ்சவா அவனுக்கு அடிச்சவா அடிக்கலையோ அடிச்சுவாவோ அதை கண்டுட்டு நீங்க டக்குனு ஒளிம்பி அடிச்சுங்களோ பொம்பளை பிள்ளைய அடிச்சாத்தானே படிகளுக்கு ஒரு உற்சாகம் உண்டு வருது அவன் வீடியோல தந்த ஃப்ரெண்ட் பிள்ளையா இருந்தாலும் இந்த கதைக்கப்படியே மெக்கப்படுது ஓகே உறவுகள் எப்படி வீடியோ வந்து நாங்கள் என்னென்ன வீடியோ வந்து இவ்வளவு வந்தா அப்ப இதோட வந்து எங்க வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறேன் அம்மா எதுவும் சொல்ற மாதிரி வந்தா சந்தோஷம் வாங்கோ அதுவும் தம்பியில சைக்கிள்ல நின்று கத்துற பாக்கல சரி சைக்கிளும் கழியாச்சு நேரம் அப்படி இப்படி வந்துட்டு சைக்கிள போய் விலைக்கு கொண்டு வாங்க என்ன மாமுட்டி சரி அப்போ உறவுகள் அப்போ வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க
நாங்களும் ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா இருக்கும் கொமெண்ட் பண்ணாதான் சந்தோஷப்படுவோம். ஓ அம்மாண்ட கொமெண்ட்ஸை பார்க்க மாட்டேன் சில கொமெண்ட்ஸ் வேலை பதில் அப்படித்தான் கொமெண்ட்ஸ் வேலை அதுதான் சந்தோஷம். அப்படியான உறவுகளும் பாக்கினேன்டா சந்தோஷமா அந்த தான் போட்டவர்கள் உண்மையா நன்றி சொல்லுவேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க, அவருக்கு நன்றி சொல்றேன். அந்த உறவை நேசிச்சு அந்த கொமெண்ட்ஸ் எழுதுறவங்க நன்றி. அந்த டேட்டா எழுதுற கொமெண்ட்ஸுக்கார அன்னைக்கு சவரும் இருக்காது, மற்றது அம்மா அப்பாக்கள் என்றும் இல்லை போடாக்கு, ஆளோட தனி மனுஷராக தான் உருவாகி இருக்கிறார் போடாக்கு. அதான் அப்படி ஒரு எங்களோட தான் கேட்கலாம் போன் எடுத்து நாங்கள் பெம்பிளா கேட்கலாம் அவருக்கு அந்த கேடாவோ அதுல இருந்து கதைச்சு தான் அவர்கிட்ட நம்பர் வந்து பிளாக் பண்ணி வீடியோ மட்டும் நான் பதிவு செஞ்சேன். உறவுகள் சொல்லிச்சினோம், அவங்களோட கதைக்கிற ஒரு சில உறவுகள் சொல்லிச்சினோம், ரூவன் இப்படியான வீடியோவில் வந்து போடாதே கொண்ட மாதிரிக்கு. அப்போ அது வந்து சரியில்லைன்னு எனக்கும் வந்து ஒரு மனச்சாட்சி சொல்லிச்சு. அப்போ நான் அந்த வீடியோ அப்படியே விட்டுட்டேன், அதோடய வந்து விட்டுட்டேன். இப்படி பார்க்க போனால் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போடலாம் எங்களுக்கு வர கொமெண்ட்ஸில் பார்த்தா. சரி அப்போ எங்களுக்கு அந்த யாரும் இன்னமும் போடட்டும், நாங்கள் எங்கண்ட பாட்டுக்கு போய் கொண்டிருப்போம். நாங்க போற பாதை சரியா இருந்தா சரி. பள்ளங்கள் திட்டியல் எல்லாம் பெரும் சமநிலைப்படுத்தி போவோம். கிட்ட கிட்ட வரையுது 26 ஸ்டார்ட். 26 ஸ்டார்ட் பரவாயில்ல, கொஞ்சம் மூணு வளர்ச்சியில் கொஞ்சம் வந்துட்டு. சரி அப்போ இதோட வீடியோ வந்து என்ன அது சொல்லிக்கொண்டு இரவுகளை விடுந்தாப்பா. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.